விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. நம்மளுக்கு ஒரு சிறிய தியாகம் நோன்பு, அந்த நோன்புக்கு நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த ரமலான் மாதத்தினால் அதிகமாக அல்லாஹ் தஆலா ரஹ்மத் பொழிகிறான். ஏனென்றால் என்னோட அடியான் 11 மாதமாக இந்த 11 மாதமாக பாவங்களை முங்கியிருப்பான். இந்த ஒரு மாதமாவது என்னை வணங்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக ரஹ்மத் பொழிகிறான். இந்த ரமலான் மாதத்தில் முதல் 10 நோன்பு ரஹ்மத் பொழியும், 2ஆம் 10 நோன்பு மகஃபிரத், 3ஆம் 10 நோன்பு நரக நெருப்பிட்டு பாதுகாப்பு தேடுதல். எனவே இந்த ரமலான் மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் ஒரு ஆயத்து வருகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் விசுவாசிகளே, குத்திப அலைக்கும் ஸியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் உங்களுக்கு முன்னாடி எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதே போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூறுகிறான். நான் ஒரு சிறிய சம்பவத்தில் நிறைவு பெறுகிறேன். சாதாரண ஒரு சின்ன பையன், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் நோன்பு மாதம் வந்துவிட்டாலே அதிகமாக நோன்பு வைக்க ஆசைப்படுவான். ஆனால் அவனுடைய தாய் தந்தை நீ நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அது சிறிய வாலிபன், அதனால் நோன்பு வைக்க கூடாது என்று சொல்வார்கள். அப்ப அவன் சின்ன பையன் கேட்பான், ஏமா நீங்க எவ்வளவு நோன்பு வைக்கிறீங்கம்மா, அப்ப நான் ஏமா நோன்பு வைக்க கூடாதுன்னு கேட்பான். அவங்க அம்மா சரி நோன்பு வைப்பான்ட்டு அவனை பார்த்து தூங்க வச்சிருவார்கள். ஆனால் தகவத்து நேரத்தில் அவங்க மட்டும் நோன்பு வைத்துடுவார்கள், அவங்க மயன் விசுவ மாட்டார்கள். அப்ப நினைப்பான், சரி இவங்க நம்ம விசுவ மாட்டாங்க, நம்ம தான் இங்க நோன்பு வைக்கணும்ட்டு அடுத்து நான் இதே ஃபுல்லா தூங்காமல் தகவத்து நேரத்தானே அவன் தூக்க சொக்கிற சின்ன பையன் தானே, அதனால தகவத்து நேரத்தை தூக்க சொக்க போய் சொல்லி தூங்கிடுவான். அப்படியே மதியானம் மாதிரி வரும்பொழுது அவனால் பசி தாங்க முடியாது, சக்கரத்திடமல் போயிடுவான், அப்படியே மஃபாத் ஆகிடுவான். இன்னாலே ராஜுவான். அவங்களுடைய அம்மா அத்தா நோன்பு திறந்துட்டு பாப்பார்கள், தன்னுடைய மகன் மஃபாத்தை கிடப்பான். அவங்க தாய் தந்தை கதறி அழுவார்கள், என்னுடைய மகன் மஃபாத்தை விட்டான் என்று. அதை பார்த்து அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு மலக்குமாரில் அமைத்திடுவார் மிஸ்கின் ரூபத்தில். அந்த மலக்குமாரி மிஸ்கின் ரூபத்தில் போய் அவங்க தாய் தந்தையில் நான் நோன்பு திறக்க போகிறேன், ஏதாவது இந்த குடியை கேட்பாங்க. அப்போ இந்த மிஸ்கின் கேட்பார், இந்த மாதிரி உங்க மையம் எங்க அப்படின்னு கேட்பார். அந்த தாய் சொல்வார்கள், என்னுடைய மகன் மஃபாத்தை விட்டான் என்று சொல்வார்கள். உங்க மையனை கூப்பிடுங்க, உங்க மையன் வருவாரு. இல்ல என் மையன் மப்பாத்திட கூப்பிடுங்க, பத்தாங்க மனிதன் வருவாரு. ஆனால் அது சாது கிடையாது, சாது ரூபத்தில் இருக்கிற மலக்குமார்கள் தான் அந்த சாது ரூபத்தில் வருவார்கள். அந்த இந்த நோம்பினுடைய சிறப்புகளை சொல்வார்கள், சொல்லிவிட்டு மறந்துவிடுவார்கள். அப்பொழுது பார்க்க சொல்கிறேன், இந்த சிறிய பையன் நோன்பு வைத்த காரணமாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அமைத்திருக்கான் என்றால் இந்த நோன்புக்கு எவ்வளவு சிறப்பு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய தாய் தந்தை நாம் சிறிய பிள்ளைகள் நோன்பை வைத்து வளர்க்க வேண்டும், இல்லை என்றால் பாவத்தின் பக்கம் முழுங்கிடுவான். அந்த பாவத்தின் பக்கம் போனாலும் கூட இந்த நோன்பு வைத்த பாவம் கரைக்கப்படும். அதுதான் பாவங்களை கரைக்கும் ரமலான். எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்து அதிகமாக நிறைய அமல் செய்வதற்கு வல்லவன் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா.